இரண்டாவது நாளிலே அவள் வைஷ்ணவி. சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி தருகிற போது அந்தகன் என்கின்ற ஒரு அசுரன், அந்தகன்னா பார்வை இல்லாதவன் அர்த்தம். இந்த அசுரனுக்கு பார்வையெல்லாம் இருந்தது. அப்ப ஏன் அந்தகன்னு பேரு? அவனுக்கு வெளிக்கண்ணிலே பார்வை இருந்தது, ஆனால் உள்ளிலே மனக்கண்ணிலே ஞான கண்ணிலே அவனுக்கு பார்வை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னாக்க, அம்பிகையே அவன் பார்த்த அந்த கண்ணோட்டம் சரியானதாக இல்லை. அதனால் சிவபெருமானுக்கும் அவனுக்கும் போர் மூண்டது. அந்த போரிலே சிவபெருமான் ஜெயிக்கிற போது அம்பிகையினுடைய வடிவமும் சேர்ந்தால்தான் போரிலே வெற்றி கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும், பார்க்கிற எல்லா ஆண்களும் மனதிலே கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அது. பெண்களையும் அந்த களத்திலே இணைத்து கொண்டால்தான் எந்த ஒரு போராட்டமும் ஜெயிக்க முடியும். மகாத்மா காந்தி அதைத்தான் செய்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதைத்தான் செய்தார். அதனால் பெண்கள் பங்கு கொள்ளாத களங்களில் எந்த போராட்டங்களும் வெற்றி பெற்றதில்லை. அதை சிவபெருமான் மெய்ப்பிக்கின்ற விதத்தில் இரண்டாவது நாளில் வைஷ்ணவி என்ற பேரில் அம்பிகையினுடைய ஒரு உருவத்தோடு போய் அந்த போர் நடந்தது. அந்தகன் என்கின்ற அந்த அசுரன் அழிக்கப்பட்ட வரலாறு.